முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். தர்மபுரியில் தேமுதிக நிர்வாகி திமுக குண்டர்களால் படுகொலை. கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் புதிய திருப்பம். ராசாவிற்கு எதிராக உதவியாளர் வாக்குமூலம். சொத்து விவரங்களை கொடுக்காத IAS அதிகாரிகளின் பதவி உயர்வு ரத்து. மத்திய அரசு திட்டம். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதையடுத்து வாக்குச்சாவடிகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்குப்பதிவிற்கு தேவையான மின்னணு இயந்திரங்கள், அடையாள மை மற்றும் எழுது பொருட்கள் அனைத்தும் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சுமார் 1100 வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் செல்போன் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெரும்பான்மையான ஓட்டுச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாநில போலீசாருடன் 25,000 துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முக்கிய தொகுதிகளில் 4 அடுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கள்ள ஓட்டு போடுவதை தடுக்கும் முயற்சியாக திருமண மண்டபங்கள் மற்றும் விடுதிகள் ஆகியவற்றில் சோதனை நடத்தப்பட்டது. வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் மின்னணு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் வன்முறையின்றி தேர்தல் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கூறியுள்ளார். இதற்காக மத்திய தொழில் படை, மத்திய பாதுகாப்பு படை, தமிழ்நாடு சிறப்பு பாதுகாப்பு படையை சேர்ந்த 3400 போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதிக்குட்பட்ட கோதை ஆற்றில் அருகே உள்ள மலை கிராமத்தில் 16 வாக்குகள் மட்டுமே உள்ளது. இதற்காக 7 தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு போலீசார் 182 கிலோமீட்டர் பயணம் செய்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு சென்றனர். இதேபோல் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள கோட்டாறு மலை கிராமத்தில் இருக்கும் 320 வாக்காளர்களுக்காக கழுதைகள் மூலம் வாக்கு இயந்திரம் அனுப்பப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் 2387 வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது. மேலும் தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள சுமார் 12,000 ஊழியர்கள் அரசு பேருந்து மூலம் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மதுரையில் தேர்தல் விதிமுறை மீறல்கள் நடைபெறலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க தேர்தல் ஆணையம் சிறப்பு கவனம் செலுத்தி துணை ராணுவத்தை குவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறவுள்ள வாக்குப்பதிவின் போது தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சாதகமாக செயல்பட்டாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் ஒன்றியத்தை சேர்ந்த தேமுதிக நெசவாளர் அணி செயலாளர் அசோகன் திமுக கொலை வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அசோகன் திமுக ரவுடிகளால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்து தாம் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கேப்டன் விஜயகாந்த் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியில் செயல்பட்ட ஒரே காரணத்திற்காக அராஜகத்தை கட்டவிழ்த்த அசோகன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று மேலும் அவர் கூறியுள்ளார்.
தோல்வி பயம் காரணமாக மாநிலம் முழுவதும் வாக்காளர்களுக்கு திமுக பண பட்டுவாடா செய்வதும் தட்டி கேட்பவர்களை தனது கட்சி குண்டர்களை வைத்து தாக்குவதும் தொடர்கதையாகியுள்ளது என்று அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கருணாநிதி போட்டியிடும் திருவாரூரில் கட்டுக்கட்டாக பண பட்டுவாடா நடைபெறுகிறது. அதிகாரிகள் கண்டுகொள்ளாத சூழ்நிலை எழுந்துள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற சம்பவங்களை தட்டி கேட்ட கழக முன்னோடியை துள்ள துடிக்க அடித்துக் கொன்ற சம்பவம் தாம் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழ்நாடு ரவுடிகளின் கூடாரமாக இருந்து வருகிறது என்ற உண்மை தெள்ள தெளிவாக தெரியவந்துள்ளது என்று கூறியுள்ளார். மீண்டும் ரவுடிகளின் ஆட்சி தமிழகத்தில் தலைதூக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு மக்கள்தான் பதில் கூற வேண்டும் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட அசோகனின் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள கேப்டன், இந்த படுகொலைக்கு காரணமாக திமுக குண்டர்களையும் ரவுடிகளையும் கைது செய்து நேர்மையான முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையத்தை கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கனிமொழிக்கு உள்ள தொடர்புகள் குறித்து ராசாவின் உதவியாளர் சந்தோலியா சிபிஐயிடம் அளித்துள்ள வாக்குமூலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராசா, அவரது உதவியாளர் சந்தோலியா உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் உள்ளனர். இந்த வழக்கை சிபிஐ தீவிரமாக விசாரித்து வருகிறது. ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் ராசா மற்றும் கனிமொழியின் தலையீடு குறித்து சந்தோலியா சிபிஐயிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிகிறது. இதில் கலைஞர் டிவியை டாடா ஸ்கையில் ஒளிபரப்ப அரசியல் இடைத்தரகர் நீரா ராடியா உதவியுடன் ராசா நெருக்கடி கொடுத்ததாக சந்தோலியா கூறியுள்ளார். மேலும் கலைஞர் டிவியின் செயல்பாடுகளில் முக்கிய மூளையாக செயல்பட்டவர் கனிமொழி என்று தெரிவித்துள்ள சந்தோலியா, ராசா அமைச்சராக இருந்தபோது அவரது அலுவலகத்திற்கு கனிமொழி அடிக்கடி வந்து சென்றதாகவும் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். மேலும் ஸ்வான் நிறுவன அதிபர் சாகித் பல்வா உள்ளிட்ட பலருடன் ராசாவின் உறவுகள் குறித்தும் சிபிஐயிடம் சந்தோலியா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சந்தோலியாவின் இந்த வாக்குமூலத்தை வழக்கு விசாரணைக்கு தேவையான முக்கிய ஆதாரமாக பயன்படுத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சொத்து விவரங்களை வெளியிடாத அதிகாரிகளின் பெயர்கள் பதவி உயர்வு பட்டியல் போன்றவற்றில் சேர்க்கப்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஊழல் செய்யும் அதிகாரிகள் அரசியல்வாதிகளை தண்டிக்கும் வகையில் மக்கள் நீதிமன்றங்களை அமைக்க வகை செய்யும் லோக்பால் மசோதா விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது. நாட்டையே உலுக்கிய தொலைத்தொடர்பு துறை ஊழல், காமன்வெல்த் போட்டி ஊழல், ஆதர்ஷ் வீட்டு ஊழல் என்று எங்கு பார்த்தாலும் ஊழல் குறித்த தகவல்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே ஊழல் மூலம் சேர்க்கப்பட்ட பணத்தை வாக்காளர்களுக்கு ஓட்டுக்காக கொடுக்கும் புதிய கலாச்சாரம் பரவியுள்ளது. இந்த நிலையில் ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாராவின் போராட்டத்திற்கு மக்களின் ஆதரவு மத்திய அரசிடம் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அரசின் முக்கிய பதவிகளில் இருக்கும் IAS அதிகாரிகள் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்திற்குள் தங்களது சொத்து விவரங்கள் அடங்கிய பட்டியலை அரசிடம் ஒப்படைத்து மத்திய ஊழல் கண்காணிப்பு துறையிடமிருந்து உரிய சான்றிதழ் பெற்றால் மட்டுமே அவர்களை பதவி உயர்வுக்கான பட்டியலில் சேர்க்க முடியும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது. சொத்து விவரங்களை வெளியிடாத அதிகாரிகள் பற்றிய விவரங்கள் மத்திய அரசின் பணியாளர் நலன்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவித்துள்ளது. வாக்காளர்கள் தைரியமாக வாக்களிக்கலாம், பயப்பட தேவையில்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் மொத்தம் 2748 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பிரவீன்குமார், தமிழகத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் மொத்தம் 5000 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் யாரேனும் குற்றச் செயலில் ஈடுபட்டால் அவர்கள் எளிதாக பிடிபடுவர் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் சோதனை நடத்தி தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்கள் உடனடியாக வெளியேற்றும்படி உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் இதுவரை 33 கோடியே 44 லட்சம் ரூபாய் சிக்கியுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் குறிப்பிட்டார். வாக்காளர்கள் வாக்களிப்பது ரகசியமாக இருக்கும் என்றும் அது வெளியே தெரியாது என்றும் கூறிய பிரவீன்குமார், வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கலாம் என்றும் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளதாக கூறினார். சாதிக் பாக்ஷா மரணத்தில் மர்மம் உள்ளதாக சந்தேகமடைந்துள்ள சிபிஐ அதிகாரிகள் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் ஆய்வு நடத்தி வருகின்றனர்.
2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஆர் ராசாவின் நெருங்கிய நண்பர் சாதிக் பாட்சாவிற்கும் கைது செய்யப்பட்டுள்ள சாஹில் பல்வாவின் டிபி ரியாலிட்டி நிறுவனத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரணையை சிபிஐ மேற்கொண்டு வரும்போது எதிர்பாராத விதமாக சாதிக் பாட்சா தற்கொலை செய்து கொண்டார். இவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக சந்தேகமடைந்த சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சாதிக் பாட்சாவின் மனைவி கூறியுள்ள வாக்குமூலத்தில் படுக்கை அறையின் கதவை உடைத்துக் கொண்டு சென்று பார்த்தபோது சாதிக் பாட்சா தூக்கில் தொங்கியதாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து மத்திய தடயவியல் நிபுணர் குழு உதவியுடன் சிபிஐ சாதிக் பாட்சாவின் வீட்டில் ஆய்வு நடத்தியது. அப்போது அந்த அறை கதவு உடைக்கப்படவில்லை என்று தடயவியல் நிபுணர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதேபோல் சாதிக் பாட்சா மரணம் அடைவதற்கு முன்தினம் ஒரு நபரிடம் 30 முறைக்கு மேல் பேசியுள்ளது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் சாதிக் பாட்சாவின் மரணம் குறித்து அவரது மனைவி, உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பலர் அளித்த வாக்குமூலத்தில் உண்மை நிலை குறைந்து தடயவியல் நிபுணர்கள் நேற்று ஆய்வு நடத்தினர். இந்த நவீன ஆய்வின் மூலம் கிடைக்கும் தகவல் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் சிபிஐ அதிகாரிகளின் சோதனை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து சாதிக் பாட்சாவின் மரணத்தில் ஏற்பட்டுள்ள சந்தேகம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. ஊழல் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மத்திய அரசிற்கு பாஜக தலைவர் அத்வானி யோசனை தெரிவித்துள்ளார். ஊழலில் ஈடுபடும் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை தண்டிக்க மக்கள் நீதிமன்றங்களை ஏற்படுத்தும் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே அண்மையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து லோக்பால் சட்ட விதிகளை உருவாக்க கூட்டுக்குழு அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி, நாட்டில் ஊழல், கருப்பு பணம் மற்றும் தேர்தலில் பண ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து சட்டம் இயற்ற அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்று யோசனை தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விவகாரத்தில் பொதுமக்களிடையே கருத்து கேட்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி இந்த மாதம் 30ஆம் தேதி வரை பொதுமக்களின் கருத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்படும் என்று தெரியவந்துள்ளது. இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவில் ஊழலில் ஈடுபடும் வெளிநாட்டு அதிகாரிகளை நாடு கடத்தவும் 7 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை வழங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வரும் 15ஆம் தேதி லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம் என்று சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. பழமையும் புதுமையும் கலந்த கலாச்சாரமான தண்ணீர் திருவிழா தாய்லாந்து நாட்டின் புத்தாண்டை முன்னிட்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் அந்நாட்டு மக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆண்டுதோறும் நடத்தும் தண்ணீர் திருவிழாவை இந்த ஆண்டு கோலாகலமாக கொண்டாடினர். சோங்காரன் எனப்படும் புதுவருட பிறப்பிற்கு ஒரு நாள் முன்னதாக இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. பழமையான கலாச்சாரம் கொண்ட இந்த திருவிழா அந்நாட்டு மக்களிடையே மட்டுமின்றி வெளிநாட்டு மக்களும் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளும் ஒன்றாகும். இந்த திருவிழாவின் போது அந்நாட்டு மக்களுக்கு ஆலயங்களுக்கு செல்வது, புத்த பிட்சுகளுக்கு உணவளிப்பது, புத்தர் சிலைகளை சுத்தப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவர். இதன் மூலம் ஆண்டுதோறும் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் நீடிக்கும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர். பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை வீழ்த்தியது. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக தில்சன் 59 ரன்களும், டிவிலியர்ஸ் 38 ரன்களும் எடுத்தனர். பின்னர் 141 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 18.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அதிரடியாக விளையாடி வெற்றிக்கு வழிவகுத்த சச்சின் 55 ரன்களும், ராயுடு 63 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை வீழ்த்தியது. முன்னதாக ஜெய்ப்பூரில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில்
ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியை வீழ்த்தியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 151 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 18.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக போத்த 39 ரன்களும் டிராவிட் 38 ரன்களும் எடுத்தனர். இதனிடையே இன்று இரவு மொஹாலியில் நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியும் மோதுகின்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதையடுத்து வாக்குச்சாவடிகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் ஒன்றியத்தை சேர்ந்த தேமுதிக நெசவாளர் அணி செயலாளர் அசோகன் திமுக கொலை வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கனிமொழிக்கு உள்ள தொடர்புகள் குறித்து ராசாவின் உதவியாளர் சந்தோலியா சிபிஐயிடம் அளித்துள்ள வாக்குமூலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து விவரங்களை வெளியிடாத அதிகாரிகளின் பெயர்கள் பதிவு உயர்வு பட்டியல் போன்றவற்றில் சேர்க்கப்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.